வணக்கம் நண்பர்களே, புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த பதிவில் கன்னி ராசிக்கு பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு தான் சூரியன் கிரகம் கோட்சார நிலையில் மாற்றம் அடைந்து ஒரு மாதம் இருக்க போகிறார். ஆல்ரெடி அந்த கன்னி ராசியில் பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது கிரகம் இருப்பது நீண்ட நாட்களாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிலை. இந்த கேதுவுடன் சூரியன் இணைய போகிறார். இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த சூரியன் யார் அப்படின்னு பார்த்தால் இவர்களுடைய வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய விரயஸ்தானம் 12ஆம் அதிபதி, தந்தைக்கு காரக கிரகம். இது ஒரு முக்கியமான ஒரு நிலை. இவர்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரியன் 12ஆம் அதிபதியாகவும் இருந்து தந்தைக்கு காரக கிரகமாகவும் இருந்து கேதுவுடன் இணைகிறார். பிறவி சந்திரனும் அங்கே இருக்கிறது. கன்னி ராசிக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு அதிகமான விளக்கமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசியில் இந்த மாதம் இவர்களுக்கு எல்லோருக்குமே சந்திரன், சூரியன், கேது கிரகம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். எப்பொழுதுமே சந்திரனும் சூரியனும் இணைந்திருப்பது அமாவாசை அன்று மட்டுமே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறவி சந்திரனாக அங்கு பெர்மனண்டாக இருக்கக்கூடிய நிலையில் கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுவதுமாகவே ஒரு அமாவாசைங்கிற ஒரு நிலை போன்ற நிலையை கூட நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இது நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லவில்லை. இது சொல்லும் பொழுது ஆன் த ஸ்பாட் எனக்கு தோன்றக்கூடிய பலனாக இங்கே இருக்கிறது. சோ இந்த சூரியன் கிரகமும் இங்கு கேதுவுடன் இணைவது காரக வகையிலும் சரி இவர்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. பித்ரு ஸ்தானத்திற்குடைய 9ஆம் அதிபதி ரிஷபராசியாக வரக்கூடிய நிலை. இந்த மாதம் புரட்டாசி தொடங்கிய 2ஆம் நாளிலேயே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுவது துலாம் ராசியில் இருப்பது இவர்களுக்கு பொருளாதாரத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் தந்தை ஸ்தானத்திற்குடைய சுக்கிரனாக அவர் தன் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் துலாத்தில் இருப்பது எல்லா வகையிலுமே தந்தைக்கு சிறிது தொல்லைகளை கன்னி ராசி நண்பர்கள் அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கான சில பிரச்சனைகள், தந்தையோடு சில ஒரு விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை, பூர்வீகத்தில் சில குழப்பங்களும் அதனால் சில பிரச்சனைகளும் விரயங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். கேதுவினால் மிகப்பெரிய குழப்பங்களையும் இவர்கள் சந்திக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவர்களுடைய ராசிநாதன் இந்த புரட்டாசி மாதம் ஒரு வாரம் கழித்து விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். அதுவரை இவர்களுக்கு ராசிநாதன் 12இல் இருப்பது அதிகமான விரயங்களை முதல் வாரத்திலேயே கொடுக்கக்கூடிய அதிகமான ஒரு பலனாக காட்டுகிறது. மேலும் இவர்களுக்கு துளியும் ஆகாத அஷ்டமாதிபதி மேஷ ராசிக்குடைய செவ்வாய் கிரகமும் விருச்சிகத்திற்குடைய 8 வரக்கூடிய அந்த இன்னொரு பாவகத்திற்கும் உடையவராகவே அந்த செவ்வாய் இருப்பதும், அந்த செவ்வாய் இவர்களுக்கு கோச்சாரத்தில் இவர்களுடைய ராசிக்குடைய புதனின் மறு வீடாக வரக்கூடிய மிதுனத்தில் அமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையாகிய 4ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிறவி சந்திரன் உங்களுடைய மனது, உங்களுடைய தாயாருடைய நிலை, உங்களுடைய பொருளாதார லாபம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அண்ட் ஆல்சோ உங்களுடைய தந்தை காரக வகையில் உங்களுடைய தந்தை முதல் ஒரு நாள் மட்டும் உங்களுடைய பாவக அடிப்படையிலும் உங்களுக்கு 9ஆம் பாவக அதிபதியான சுக்கிரன், இத்தனையும் இந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்க்க போவது ஒரு தொல்லையான பலனுக்கு மேலும் ஒரு உறுதியாக பலனாக ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் கிரகம் துலாத்தில் ஆட்சி பெற்றாலும் செவ்வாயுடன் திரிகோணமாக இருப்பது தந்தையை விடாமல் துரத்தக்கூடிய ஏதோ ஒரு உபாதை அப்படின்னு சொல்லலாம். தந்தை உங்களோடு பிரச்சனையாக இருந்தால் உங்களுடைய ராசியில் புரட்டாசியில் அமரக்கூடிய சூரியனுடைய நிலையினால் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய எளிதான ஒரு பலன், உங்களை தேடி தந்தை வரக்கூடிய நிலை, நீங்கள் உங்களுடைய தந்தையுடன் சேர்ந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது சிலருக்கு இது அப்ளை ஆகும். மேலும் சில கிரக நிலைகள் உங்களுக்கு குரு கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கிறார், சுபகிரகம் அப்படின்னு சொன்னாலும் இவர் பாதகாதிபதியாக இருப்பதும் இவரும் செவ்வாயுடைய சாரத்தில் சேர்வதனால் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில் பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் பொருளாதாரம் தேவைக்கேற்றபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி கிரகம் உங்களுக்கு வக்ர நிலையில் இருப்பதனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் சில ஒரு அழுத்தம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். மேலே சொன்ன இத்தனை ரிலேஷன்ஷிப் வகையில் பணியிலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருப்பது ஒரு மேலும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பலன். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மேலும் உங்களுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த ராகுவின் சாரத்தில் தான் உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் கிரகம் உங்க ராசியை பார்க்கிறார், உங்களுடைய சுகஸ்தானத்தையும் 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ரொம்ப ஒரு மன உறுதியுடன் மனதில் நிதானத்துடன் அமைதியாக இந்த மாதத்தை கன்னி ராசி நண்பர்கள் கடப்பது
நல்ல பலன் கொடுக்கும். என்ன இருந்தாலும் உங்களுடைய பாகியாதிபதியான சுக்கிரனையும் ராசிக்குடையவராக இருக்கக்கூடிய புதனையும் இணைத்து வரக்கூடிய தாயார் சமேத பெருமாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழமையான பெருமாள் கோயிலில் நீங்க வழிபாடு செய்வது மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தால் இது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பரிகார வழிபாடு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுக்கு நீங்க பயந்து கொள்ளாமல் இந்த ஒரு பிரிகாஷனரியான ஒரு தயார் நிலையை நீங்க மனதில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். தொழிலுக்கான சில சுபவிரயங்களாகவும் சில நண்பர்கள் செய்து கொள்ளலாம். புரட்டாசி முதல் வாரத்திற்கு பிறகு 10 ராசிக்குடையவராகவும் இருக்கக்கூடிய புதன் கிரகம் விரையாதிபதியுடன் சேர்ந்திருப்பதனால் அற்புதமான ஒரு தொழிலுக்கான சுபவிரயங்கள், தொழிலுக்கான புதிய முயற்சிகள், முதலீடுகள் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனாலும் அதிகமான ரிலேஷன்ஷிப் வகையில், தந்தைக்கு காரக வகையில், பூர்வீக விஷயங்களில் வாழ்க்கை துணையே பாதகாதிபதியாக உங்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தினால் சில தொல்லைகள் இருக்கலாம். இல்ல உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு போன்ற சில நிலை கன்னி ராசியை எல்லோருமே சேர்ந்து ஒரு கார்னர் பண்ணுவது போன்ற ஒரு கிரக நிலை இருப்பதனால் நீங்க அமைதியாக இருப்பது மட்டுமே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.